வணக்கம் ஜோதிட நண்பர்களே. நீ நம்ம பார்க்க போறது கன்னி லக்னம். லக்னாதிபதி புதன் வந்து 2ல இருக்கிறாரு, சுக்கரனோட வீட்டுல இருக்கிறாரு. இங்க செவ்வாய் 4 டிகிரி, புதன் 8 டிகிரி, அட்டமாதிபதியோட 4 டிகிரில இணைஞ்சிருக்கிறாரு. சூரியன் விரையாதிபதி 2ல 4 டிகிரில இருக்கிறாரு. சந்திரன் 9 டிகிரி அனுஷ நட்சத்திரம் இருக்காங்க. பிறக்கும்போது உங்களுக்கு சனி தசை. இங்க 4ல சனி 5 டிகிரியும், சுக்கிரன் 1 டிகிரி. இங்க ராகு 27 டிகிரி, மிதுனத்துல குரு 17 டிகிரி, இந்த கடகத்துல கேது 27 டிகிரி. இந்த ஜாதிக்கு படிச்சது எல்லாமே அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்டது, கணினி சம்பந்தமான படிப்பு தான் இவங்க படிச்சிருக்காங்க. இங்க புதன் குருவோட பார்வையில பாத்தீங்கன்னா சுபத்துவமா இருக்கிறாங்க. புதன் 8 டிகிரி, குரு 17 டிகிரி. இங்க சூரியனும் சுபத்துவமா இருக்கு. விரையாதிபதி 2ஆம் வீட்டுல இருக்காரு. இங்க 3 கிரகத்தையும் குரு சுபத்துவம் கொடுக்குறாரு. செவ்வாயும் 4 டிகிரில இருக்கிறாரு. இங்க அட்டமாதிபதி 2ல இருக்கிறாரு, புதனோட சேர்ந்து இருக்கிறாரு. அதனால இந்த ஜாதகி இவங்க கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட்ல முன்னேறணும், சம்பாதிக்கணும்ன்ற ஒரு அமைப்பு இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா லக்னாதிபதி 2ல இருந்து இங்க செவ்வாய் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இந்த அட்டமாதிபதி கூட சேர்ந்துருக்கனால, இங்க அட்டமாதிபதி 2ல இருக்கிறதுனால குருவோட பார்வையில இங்க சுபத்துவமா இருக்கிறது. இங்க குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறதுனால அட்டமாதிபதி உங்களுக்கு மறைமுக வழியில தான் பணத்தை கொடுப்பாரு. மறைமுக வழியில குருவோட பார்வையில இருக்கிறாரு. புதன் தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு அதுக்கான கிரகம். புதன் இங்க குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறாரு. லக்னாதிபதி சுபத்துவமா இருக்கிறாரு. ஆனா இங்க அட்டமாதிபதியோட 4 டிகிரில இணைஞ்சிருக்கிறாரு. இப்ப 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கு. இவங்க பிறக்கும் போது சனி தசையில இருந்தது. இப்ப இவங்களுக்கு நடக்கிற தசை பாத்தீங்கன்னா சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசை சுய புத்தி நடக்குது இவங்களுக்கு. இவங்களுக்கு குரு பாத்தீங்கன்னா இங்க சனிய சுபத்துவப்படுத்துறாரு. 2 டிகிரில சுபத்துவப்படுத்துறாரு. இங்க சனி தனுசு வீட்டுல இருக்கிறதே ஒரு சுபத்துவம் தான். இங்க சுக்கரனோட இணைந்தும் சுபத்துவம் ஆகுறாரு. 14 டிகிரில சுபத்துவம் ஆகுறாரு. அது குருவோட பார்வையில 2 டிகிரி சுபத்துவம் ஆகுறாரு. அதனால சனி சம்பந்தப்பட்ட தொழில்கள் இவங்க செய்யலாம். சனி சம்பந்தப்பட்டது இரும்பு, ஸ்டீலு. இதே சனி சுபத்துவம் இல்லாம இருந்தாங்கன்னா இரும்பு சம்பந்தமானது. சனி சுபத்துவமா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஸ்டீலு, இந்த மாதிரி குடிக்கக்கூடாத திரவம் அதெல்லாமே சனியோட காரகம். அதோட வழியில இவங்களுக்கு காசு கொடுப்பாங்க. இவங்க பாத்தீங்கன்னா இங்க சூரியனும் சுபத்துவமா இருக்கு, செவ்வாயும் சுபத்துவமா இருக்கிறதுனால இவங்க ஒரு ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில குவாலிட்டி அனலிஸ்டா இருக்காங்க, ஆடிட்டரா இருக்காங்க. ஏன்னா ஆடிட்டரா இருக்கணும்னா உங்களுக்கு கன்னி பாவகம் நல்லா இருக்கும். கன்னி பாவகம் சுபத்துவமா தான் சனி இங்க தொடர்பு கொள்றாங்க. சனி 10ஆம் பார்வையா லக்னத்தை பார்க்கறதுனால இவங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும். பிடிவாத குணம் இருக்கும். 2ல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் டக்கு டக்குன்னு கோவப்பட்டு வார்த்தைகள் ஏன்னா செவ்வாயும் சூரியனும் அதிகார கிரகங்கள். அதிகார கிரகங்கள் இங்க 2ல இருக்கிறதுனால இவங்க பேச்சுல ஆளுமை செலுத்தக்கூடிய நபரா இருப்பாங்க. செவ்வாய் சூரியன் இருந்தாலே பேச்சுல அதிகாரத்தை குடிக்கக்கூடியது. அதனால தன்னோட சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய நபராக தான் இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு சுக்கிர தசை நடக்குது. சுக்கிரன் பாத்தீங்கன்னா 2க்கும் 9 ஆதிபத்தியத்துக்கான பாத்தீங்கன்னா இங்க 4ஆம் இடத்துல இருக்காரு. இவங்க வீடு கட்டுறதுக்காக கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு மறைமுக தனலாபங்கள் வருது. இவங்க ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில குவாலிட்டி அனலிஸ்டா இருக்கிறாங்க. அதே சமயம் மறைமுகமா ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி இதுல இவங்க ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு 1000, 1500 அதுக்கு மேலே வருது. இதுவே அந்த ஷேர் மார்க்கெட்டு அது மாதிரி சம்பந்தமா இருக்கணும்னா 6, 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமா இருக்கணும். இவங்க பாத்தீங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி சனி சுக்கரனோட இணைஞ்சி குருவோட இணைஞ்சி சுபத்துவமா இருக்கிறாரா. 8ஆம் அதிபதி செவ்வாய் அவரும் குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்கிறாரு. விரையாதிபதி நீச்சமா இருந்தாலும் குருவோட பார்வையில சுபத்துவமா இருக்காரு.
இங்க குருவோட பார்வையில இருக்கிறதுனால இங்க 6, 8, 12 ஒரே கட்டத்துல கூடியிருந்து அவங்களுக்கு வந்து குருவோட பார்வை, பௌர்ணமி சந்திரனோட இணைவு பார்வை அது மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க வந்து இன்னமும் அதிகமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் அதிபதி குரு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால 2-10 தொடர்பு வந்து வருது. அதனால இவங்க வந்து ஒரு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமே டியூஷன் எடுத்து, அதே போல புதன் சம்பந்தப்பட்டதான் நோட்டு, புக்கு, இந்த மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் அதெல்லாமே வந்து இவங்க வந்து ஸ்டேஷனரிலாம் சேல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது வந்து புதனோட காரகம். 2-10ஆம் இடங்களோட குரு தொடர்பு போடும்போது இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தல், தங்கம், வெள்ளி இது போன்ற அமைப்புகளும் வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகும். அதனால இது எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இப்ப வந்து சுக்கிரதசை, சனி புத்தி, சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரம் வந்து நடந்துட்டு இருக்கு. சனி வந்து இங்க 6ஆம் வீட்டையே தொடர்பு கொள்றாரு. 4ஆம் வீட்டுல இருந்து 4ஆம் இடம்ன்றது தன் சுகம். நம்மளோட சுகம் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து தொடர்பு கொள்றதுனால, 4ஆம் வீட்டுல தொடர்பு கொள்றதுனால இவங்களுக்கு வந்து அலைச்சல் சம்பந்தமான வேலைகள்லாம் இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 hours 3 hours டிராவல் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டியது. இவங்களுக்கு கிடைக்கிற வேலைகள் எல்லாமே இந்த மாதிரி அமைப்புகள் தான் உங்களுக்கு வந்துருக்கு. ரொம்ப லாங் டிராவல் வந்து ஜேர்ன் பண்ணி அதுக்கப்புறம் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதனால தன் சுகம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி அலைச்சல் இந்த மாதிரி சம்பந்தமான வந்து 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறது. 6ஆம் அதிபதி 4ல இருக்கிறதுனால இவங்களுக்கு அம்மாவுக்கு ஒரு சில உடல்நல குறைவுகள் எல்லாம் வந்துருச்சு. அதுதான் வந்து இந்த அமைப்பு வந்து சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரத்துல வந்து இவங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் வீடு கட்டுறதை பத்தி கேட்டாங்க. வீடு கட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விரையாதிபதி தொடர்பும் வேணும், 6ஆம் அதிபதி தொடர்பு வேணும். ஏன்னா வந்து உங்களுக்கு தனத்தை வந்து செலவு பண்ணி தான் நம்ம வந்து ஒரு வீடு கட்ட முடியும். அதுக்கு வந்து சிலர் பேர்கிட்ட வந்து அந்த காலத்துலலாம் வந்து தனம் வந்து வச்சிருப்பாங்க, வீடு கட்டுறதுமே தனியா வச்சிருப்பாங்க. இப்பெல்லாம் வந்து 6ஆம் அதிபதி தொடர்பு கொள்ற பாருங்க 6ஆம் இடத்துல. அதனால இவங்களுக்கு கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்பும் இருக்கு. அந்த விரையாதிபதி 2ல இருக்கிறதுனால, குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு 6ஆம் அதிபதியும் குரு தொடர்பு கொள்றாரு, விரையாதிபதியும் குரு தொடர்பு கொள்றதுனால ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய கடன் அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கும். அதனால இவங்களுக்கு கடைசி வரைக்குமே மறைமுகமான தனங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கு. இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மைனர் ஆப்ரேஷன் மாதிரி நடந்தது. அது வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரதசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரத்துல இருந்தது. ஏன்னா சனி வந்து 6ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாருங்களா, அதனால ஒரு சின்ன இது மட்டும் நடந்தது. மற்றபடி இவங்களால சர்வைவல் பண்ற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வீடு வந்து கட்டுறது எப்படின்னா இவங்களுக்கு வந்து சுக்கிரதசை சூரிய புத்தியில வந்து நடக்கும். சூரியன் விரையாதிபதியாகி 2ல் இருக்கிறாரு. தனம் வந்து மறைமுக வழியில வரக்கூடிய தனங்கள், அதுக்கப்புறம் கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் வந்து குருவோட பார்வையில வந்து சூரியன் இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து சுக்கிரதசை சூரிய புத்தியில வந்து இவங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒருத்தங்களுக்கு வந்து மறைமுகமான தனலாபங்கள் வரணும்னா அதுக்கு வந்து 8ஆம் அதிபதியோட இணைந்து குருவோட பார்வையில இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த மறைமுகமான தனலாபங்கள் வந்து இருக்கும். இதுதான் வந்து இந்த ஜாதகத்தோட விளக்கம். உங்களுக்கு இன்னொரு ஜாதகத்தோட உங்களை நான் வந்து இன்னொரு காணொலியில சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.